வணக்கம் நேயர்களே, இது கேள்விக்களம். 3 தினங்களுக்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தடபுடலாக விருந்தளித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கிடையே நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக கட்டமைக்கும், இதற்கு நம்ம பூத் கமிட்டியை முதல்ல வலுவாக்கணும் என்றும் சொல்லி அதை கடுமையாகவும் நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். யாரை ஏமாற்றுறீங்க, பூத் கமிட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம ஜெயிச்சிட முடியும் என்பது போல அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இப்படி ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியும் என்றால் அதிமுகவை எந்தெந்த கட்சிகள் குறிவைத்து காத்திருக்கின்றன, மெகா கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய வியூகம்தான் என்ன என்கின்ற பொருள்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கத்தில் இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். விசிகாவிலிருந்து இணைந்திருக்கிற திரு வன்னியரசு அவர்களை வரவேற்கிறேன். வலதுசாரியிலிருந்து இணைந்திருக்கிற திரு எம் குமார் அவர்களை வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களையும் வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் இணைய இருக்கிறாரு. திரு சுகுணா திவாகர், எடப்பாடி அவர்கள் இப்படி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசி இருப்பது வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கு அதிமுக வெகுவாக தயாராக இருக்கிறது. இப்போ பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னுமே தங்களை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா ஃபீல் பண்றாரா? ஒரு 2 லட்சம் வாக்குகள் தான் நம்ம தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாஜக கூட்டணியில இருக்கு, இன்னும் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளினுடைய வாக்கு இதெல்லாம் சேர்த்தா ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது போல ஒரு வலுவான கூட்டணியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்குமா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இதே மாதிரியான ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொன்னது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் 2 கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால அவங்க திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியுமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள்னால் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுடைய உள்முரண்பாடுகள் அதை தீர்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு இடையில் ஏராளமான உள்முரண்பாடுகள் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு இதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வரணும். அது கட்சியினுடைய அதிகாரங்கிறது கட்டுப்பாடு யாரிடம் இருக்கிறது, ராமதாசிடம் இருக்கிறதா அல்லது அன்புமணி ராமதாசிடம் இருக்கிறதா, அந்த பிரச்சனைலாம் முடிந்ததற்கு பிறகுதான் அடுத்து அவங்க கூட்டணியை நோக்கி நகர்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, ராஜ்யசபா அதிமுக வழங்கப்படக்கூடிய ராஜ்யசபா எம்பி சீட்டு யாருக்கு? ஏற்கனவே தேமுதிக நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பிறகும் கூட அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தாங்க. ஆனால் ஜி.கே. மணி இடையில எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு போனதுக்கு பிறகு ராஜ்யசபா சீட்டு அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கப்படலாம்ங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில் வந்ததை உறுதி செய்யப்படாத ஒரு தகவல்கள் தான். ஆனால் அதற்கு பிறகு இப்போ யாருக்கு அவங்க ராஜ்யசபா எம்பி சீட்டு தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே அந்த கூட்டணியில் பாமக இருக்க போகிறதா அல்லது தேமுதிக இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு வழங்கப்பட்டது என்று சொன்னால் தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தொடர்வதற்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜக இருக்கிறார்கள், அதை தாண்டி பாமக அல்லது தேமுதிக இதுதான் அதிமுகவோட சாய்ஸஸாக இருக்கிறது. இதை தாண்டி இனிமேல் இந்த கூட்டணியில் யார் வருவாங்க அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், சுயேட்சையாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், இவங்களை எங்கே அவங்களை எங்கே பொருத்துவார்கள் இந்த கூட்டணியில் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இவர்கள் இணைவார்களா அல்லது பாஜகவுக்குன்னு சில சீட்டுகளை ஒதுக்கிவிட்டு அந்த பாஜக அவர்களுக்கு இடங்களை பகிர்ந்தளித்து விடுமா? இப்போ பாஜகவுக்கு ஒரு 100 சீட்டு தராங்கன்னு சொன்னால் அந்த சீட்டுகளை ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் பாஜக தந்துடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அப்படி தந்தால் கூட இது ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனுடைய அமமுக வேட்பாளர்களோ நிற்கக்கூடிய இடங்களில் அதிமுக முழுமனதோடு வேலை செய்யுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இப்போ இருக்கிறது. இப்போதைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதிமுக பாஜக அந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த கூட்டணியில் வேறு யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பது இன்னமுமே ஒரு இறுதி செய்யப்படாத ஒரு குழப்பமான ஒரு புதிரான கேள்விகளாக தான் இன்னுமே இருக்குது. திரு அக்னீஸ்வரன்,
இப்போ பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தா தேமுதிக வெளியே போயிடுவாங்க, தேமுதிகவுக்கு கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் அந்த அளவுக்கான ஒரு வாக்குகள் அது கொண்டுட்டு வந்து சேர்க்குமா, பாமகவை விடுத்துட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் இப்போ தான் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்திருக்குது. இதற்கு நடுவில் நிறைய அதிருப்திகள் இரு தரப்புல எழுந்தது எல்லாம் நம்ம பார்த்தோம். 21-11ங்கிற அதே வாக்கு சதவீதத்தோட மறுபடியும் தேர்தல் அது ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ இணைக்கப்பட்டால் அது வலுவான கூட்டணியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கேள்விகள் கிட்டத்தட்ட நீங்க கேட்ட கேள்வியே 7-8 கேள்வி கேட்டு நிறைய கேள்வி இருக்கு. ஆமா, 1-2 அத்தனை சம்பவங்கள். ஆனா மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், திமுக ஆட்சி அகற்றப்படும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான். நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து மெகா கூட்டணி அமைப்பீங்களே அப்படின்னு பல தடவை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நீங்க மெகா கூட்டணியோடு 2017 சேர்ந்த திமுகவினுடைய அந்த காவிரி அந்த தீர்ப்புக்காக சேர்ந்தவங்க, தொடர்ந்து 3 அடுக்கு வெற்றிகளை பெற்றவங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அவங்க மெகா கூட்டணி தான். கூட்டணி எல்லாம் மெகா கூட்டணி தான். ஆனால் தமிழ்நாடு மெகா வெற்றியை பெற்றிருக்கிறதா என்று கேட்டால் ஒன்றுல கூட மெகா வெற்றி பெறலை. அது நீட்டு விளக்கா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், நிறைய கடன் வாங்கினதா இருக்கட்டும். இப்ப ஜிடிபி பர்சன்டேஜ் வந்துச்சே சார், தேசிய அளவுல தமிழ்நாடு தானே சார் முதலிடத்துல இருக்குது. அப்படின்னா தேசிய அளவுல வளர்ச்சி விகிதத்துல தமிழ்நாடு தானே முதலிடத்துல இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா டுடே 2018, 2019, 2020, 2021 திமுக ஆட்சி ஏற்கிறதுக்கு முன்னாடி 3 முறை அது தமிழ்நாடு தானே சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு பிறகுதான் அடுத்துதான் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் வராரு. ஆகையினால அங்க சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்ட். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற ஒன்றிய அரசு விடக்கூடிய டேட்டாவின் அடிப்படையிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குது பொருளாதார வளர்ச்சியில. சரி, நீங்க கடன் வாங்கிட்டாங்க, அது சரியில்லை, இது சரியில்லைங்கிற நம்பர்ஸ் அப்படி சொல்லலையே. நம்பர்ஸ் தானே பேசுது. நம்பர்ஸ் தான் பேசுது. நம்ம இப்படி எடுத்துக்கிறோமே, அதே நம்பர்ஸ்குள்ளே நம்ம திரும்பி போவோம். 2021 நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன நம்பர்ஸ்? 3% தானே. சரி, அன்னைக்கு நீங்க எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இல்ல, 10 வருஷம் ஆட்சியில் இல்ல, அதனால 37% திமுகவுக்கு மட்டும் சொல்றேன். ஆனா இப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல எதிர்மறை வாக்குகள் கூடி இருக்குது. ஆனா நீங்க 7.5 நீட்டு அப்படிங்கிற விஷயத்துல இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனா மக்கள்கிட்ட உண்மையை ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க நீங்க. ஆகையினால இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. பால் விலையை உயர்த்திட்டீங்க, இதையெல்லாம் நிர்வாகங்கள். அதை விட்டுருவோம். நீங்க அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதில் சொல்லுவாரு. இப்ப நான் கேட்கிறேன், உள் முரண்பாடுகள் சொல்றீங்கல்ல, உள் முரண்பாடுகள் சொல்லி பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னாங்க. ஏன் உங்க கட்சியில் உள் முரண்பாடுகளே இல்லையா? நீங்க எதுக்கு நீங்க அப்பீல் போனீங்க? காலந்தல போய் அப்பீல் ஏன் போட்டிருக்காங்க, மேல்முறையீடு? இது ஏன் அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இல்ல ஆவுனா டெல்லிக்கு போயிடுறீங்க, ஏன் சிபிஐக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? டெல்லிக்கு போயிடுறீங்க, விருந்து வச்சா வர மாட்டேன்றீங்க. இது காட்சி 4 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஆட்கள் தான் மாறுறாங்களே தவிர காட்சிகள் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது. ஆமா, ஜனநாயக கட்சியில காட்சிகள் அப்படிதான் மாறி மாறி தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்றீங்க இங்க ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு, திமுக அரசு மேல அதிருப்தி இருக்கு, பால் விலை ஏறி இருக்குது, நீட்டு இதெல்லாம் சொல்றீங்க. அடிப்படை கட்டமைப்பு எல்லாமே 10 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தேர்தலை சந்திச்சு அப்படி ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா ஏதாவது ஒன்றிலையாவது வெற்றி பெற்றிருக்கணும். தோல்வியை தான் தழுவி இருக்கிறாரு. உடன் இருந்தவர்கள் எல்லாம் பிரிந்து போறாங்க. கட்சி ஒவ்வொரு தருணத்திலும் கூறு கூறா உடைக்கப்படுகிறது. அப்போ அது இது எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒட்டுமொத்த ஒரு கட்சியும் எல்லாமே கரெக்டா இருக்குது அப்படின்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. ஒரு 30 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சராக இருந்த ஒருவர் இன்னைக்கு நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர். உங்களால அந்த 7.5 2.5 சேர்த்து உங்களால கொண்டு வந்திருந்தால் இன்னும் 600 மருத்துவர்கள் இந்த நாட்டிற்கு கிடைச்சிருக்கும். ஆனா செய்யலையே. சமூக நீதி பேசாத ராஜஸ்தான்ல 49 வயசு வரைக்கும் டிஎன்பிசி அரசு பொதுத் தேர்வு நம்ம சொல்றோம்ல, இங்க அத
49 வயசுல எழுதி 51 வயசுல ஒரு பெண்மணி அங்க மாவட்ட ஆட்சியராக மாற்றி இருக்கிறார்கள். அப்போ நீங்க பேசுவது திராவிட மாடல் சமூக நீதி. சமூகம் எத்தனை சமூகம் என்று இன்னும் நமக்கு தெரியல. அப்படி தளர்வு கொண்டு வர சொல்லுவீங்களா பிஜேபி கிட்ட? யூபிஎஸ்சில 51 வயசு வரைக்கும் உள்ள எடுக்கலாம்னு சொல்லுவீங்களா? சத்தே ஒரு சிஸ்டத்துக்குள்ள யங் ஏஜ்ல எடுத்து அவங்க சிஸ்டத்துக்குள்ள மோல்ட் பண்ணி அவங்கள ஒரு ஆட்சியாளர்களாக குடிமை பணியில கொண்டுட்டு வரணுங்கிறது அவங்களுடைய இதுவா இருக்கும். ஆமா, மாநில தேர்தல் இப்ப நடக்க போகுது. அந்த கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உள் முரண்பாடுகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க சார். நீங்க வந்து தேர்வாணையம் நடந்தத சொல்றேன். நான் இன்னொரு அதே போல ஒரு பொருத்தமான இன்னொரு கேள்வி கேட்ட அவ்வளவுதான். இல்ல கேள்விகள் சரி, எல்லாமே சரிதான். ஆனால் அதுக்கு நாம இன்னைக்கு மக்கள் மத்தியில நீங்க மெகா கூட்டணி அமைப்பீங்களான்னு நீங்க கேக்குறீங்களே. சரி, ஓகே, கூட்டணி அமைப்பது எதற்கு? மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, அதுதானே. ஆனா இங்க திமுக ஆட்சியில் அது நடந்திருக்கா என்கிற கேள்வியை தனி மனிதன் பார்க்கிற போது என்ன நினைப்பாங்க? எல்லா பேருக்குமே தொடர்ந்து எல்லா அமைச்சர்களும் இப்ப நீதிமன்றத்துல போய் அங்க கேட்க வேண்டியது 1000 கோடி ரூபாய் ஊழல நீங்க என்ன நீதிமன்றத்துக்கு போய் என்ன பண்றீங்க? வழக்கு வேண்டாம்னு சொல்றீங்க. நாங்க போட்ட வழக்கை வேண்டாம்னு கொண்டு வாபஸ் வாங்குறீங்க. ஆக இது நாட்டு நலனா? இல்லையே. அரசாங்கத்தின் நலன் என்பது வேற. ஒரு அடிப்படை மனிதன் தேவையான திட்டங்களை நாட்டுக்கு கொடுத்ததுதான் முன்னாள் இதெல்லாம். இந்த அதிருப்தி எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல நிலவுதா? நீங்க திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உடனே நாங்க 40க்கு 40 வெற்றி பெற்றோம்னு சொல்லுவீங்க. எத்தனை நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடைச்சாரு? திமுக 3வது இடத்துக்கு போச்சு, 4வது இடத்துக்கு போச்சு. நான் கேக்குறேன், உங்க மேல நம்பிக்கை இருந்திருந்தா திமுகவுக்கு மாற்றுன்னு வாக்களிச்சிருந்திருப்பாங்க. பாஜகவை விட சில இடங்கள்ல பின்தங்கி போகலையா? நான் இப்படி கேக்குறேன், ஏன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறல? உங்களுக்கு தான் பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்கல்ல, ஏன் வெற்றி பெறல? நீங்க வந்து தமிழ்நாட்டை பேசுறீங்க சார். திமுக அரசு மேல அதிருப்தி. நான் டிஎன்பிஎஸ்சி பத்தி பேசினா நீங்க யூபிஎஸ்சிக்கு போறீங்க. நீங்க வந்து திமுக அரசின் மேல அதிருப்தி, அதனால அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஒரு மாநில தேர்தல் அப்படின்னு வருகிற போது இங்க 2 கட்சி தான் அடிப்படை கட்டமைப்புகள். இதுல மாற்றமே கிடையாது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், 8.2 இருந்திருக்கிறார். இந்த தடவை எப்படி போறாருன்னு தெரியல. தந்தை பெரியாரை விமர்சித்ததற்கு பிறகு அவர் இந்த சில குற்றச்சாட்டுகளில் அவர் வந்து பேசிய பேச்சுக்கள் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அது மக்கள் ஆதரிப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனாலும் அந்த வாக்குகள் தான் திரு விஜய் அவர்களுக்கு செல்லும் என்கிற நம்பிக்கை கணக்கு நான் போட்டிருக்கிறேன். ஆனால் அவர் பிற கட்சிகளோட கூட்டணி வைப்பாரா இல்லையா என்பது வேறு. இங்க 2 கட்சி தான் பூத் கமிட்டியில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறவர்கிட்ட நான் பேசினேன். ஏன்னா வந்து நாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், யாரு திமுகவோட. என்னை வந்து ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, அப்படி வாங்க இங்க வாங்க, அப்படி ஓட்டு கேளுங்கன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியம், பூத் கமிட்டி எப்படி இது பண்ணுவது, யாரை கொண்டு வருவது, அது மாதிரி அதிமுகவும் பூத் கமிட்டி அமைப்பதிலும் மற்றதிலையும் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். இங்க மாநில கட்சிகளாகிய அதிமுக திமுக தான். இங்க இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனையில 2021 இந்த எதிர்மறை வாக்குகள் 3% எடுத்த 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் இப்பொழுது எதிர்மறை வாக்குகள் கூடியிருக்கு. அதனால அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அண்ணாவிற்கு பிறகு ஒரு எளிமையான ஒரு மனிதராக இன்றைக்கு அந்த கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கிறது. அதனாலதான் டெல்லிக்கு போன தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் வந்திருக்கிறார்கள். அதுதானே நீங்க ஆசைப்பட்டீங்க. அதுதான் நீங்க ஆசைப்பட்டீங்க. எளிமையான எடப்பாடி பழனிசாமி திரு டிடிவி தினகரன் அவர் எதுக்குறாரு, திரு சசிகலா எதுக்குறாங்க. எத்தனை நாளைக்கு இதை சொல்லி சொல்லி புளிச்சமாவியே எத்தனை முறை நம்ம வந்து இட்லி தோசை சுட முடியும்? வேண்டாம். வன்னியர் சார், இப்போ அவர் அதிருப்தி அலை திமுக ஆட்சியின் மேல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எளிமையான தலைவர், மக்கள் நலன் சார்ந்து அவர் வந்து ஒரு ஆட்சி அமைப்பார் அப்படின்றாரு அக்னீஸ்வர். அது அவருடைய விருப்பம் அல்லது அவர் சார்ந்த உரிமை. நம்ம அதுக்குள்ளே என்ன வேணாலும் ஆசைப்படலாம். எடப்பாடி அவர்கள் பிரதமராக கூட மாறுவார் அப்படின்னு கூட அவங்க விரும்பலாம், ஆசைப்படலாம். நான் சொல்லணும் இல்லை அப்படி கூட விரும்பலாம். அது ஒன்றும் தவறில்லைன்னு சொல்கிறேன் நான். அவர் சார்ந்த விருப்பமும் அவர்கள் சார்ந்த உரிமையும் தான் சொல்கிறேன். ஆனால் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தேர்தலுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் 2024லையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், 2026லையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவங்க வந்து தொடர்ச்சியாக சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை அவரே காப்பாற்றிக்க முடியல. வார்த்தையை வந்து அவர் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு தலைவர். நீட்டி விளக்க ரகசியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதையும் சொல்கிறேன், இருங்க. ஒன்றுனா சொல்லுவோம்.
அப்போ முதல்ல வந்து தொண்டர்களை வந்து அவர் ஏமாத்துறாரு. கட்சி தொண்டர்களில் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே வந்து அவர் வந்து எப்படி ஏமாத்துறாரு, நான் பாஜகவோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் நம்பி தொண்டர்களும் வந்து அவர்களோட வந்து பயணப்படுறாங்க. இப்போ உடனே வந்து டெல்லிக்கு போயிடுறேன். டெல்லிக்கு போகும்பொழுதே வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, ஊடகவியலாளர்கிட்ட என்ன பேசுகிறாங்க, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், கட்சி அலுவலகத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன், அதை திறக்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மறுநாள் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து வந்து தேர்தலுக்கான ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க, இங்கே வந்து போடுறாங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது வெளிப்படையாக சொன்னீங்க, நான் வந்து பாஜகவோடு ஒருபோதும் சேர மாட்டேன், அவர்களும் எல்லாருமே சொன்னாங்க, சிறுபான்மையினர் நலன் கருதி சொல்கிறாரு. என்ன நெருக்கடி, அவர் வந்து அந்த சென்னையில் வந்து அவர் கூட்டுறாங்க, அமித்ஷா இருக்கிறாங்க, கூட்டணி பேசப்பட்டது, கூட்டணியில் உட்காந்துனா அறிவிப்பை எல்லாம் யார் அறிவிக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு வலிமையான மாநில கட்சியினுடைய தலைவர், பாஜக இல்லை. பாஜக இங்கே ஒன்றுமே இல்லை. கடந்த 2021 அதிமுகவினுடைய முதுகில் ஏறி தான் வந்து அவங்க சவாரி செஞ்சு தான் 4 இடங்கள் அவங்களுக்கு கைப்பற்றினாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டும் இல்லை, வாக்கு சதவீதம் ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஒரு ஆளுமை, இவர் சொல்கிறாரு ரொம்ப வந்து எளிமையான ஒரு தலைவர், ரொம்ப வலிமையான தலைவர் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவர் எப்படி வந்து நீங்கள் வந்து அமித்ஷா வந்து அறிவிக்கிறார், ஒரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ இது தொண்டர்கள் மத்தியில், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி சொன்னார்லனே. இருங்க நான் சொல்கிறேன், அதிருப்தி இல்லை, இருங்க அதிருப்தி இல்லை. அவர் பேசும்பொழுது நயினார் நாகேந்திரன் இப்போ பேசினார், இலையின் மீது தாமரை மலரும்னாரு. இது வந்து இது ஒரு சாதாரண இதே இல்லை, இலையின் மீது தாமரை மலரும் அப்படின்னா தாமரை மலர்றதுக்கு என்ன தேவைப்படுது, என்ன அது என்ன இருக்குது, அவர் சொல்கிற வார்த்தை, இவர் சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அது மறுநாளே வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னது வந்து இலையின் மீது தாமரை மலரும்னா அண்ணனுக்கு வந்து புரியும், அவர் வந்து வழக்கறிஞர், அவருக்கு எல்லாமே புரியும், எப்படி வந்து அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க அவங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறார். இவர் பேசுனதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறார். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவினுடைய தலைவர்கள் அல்லது கூட்டணி தலைவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவரை பயன்படுத்தி எப்படி வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை வந்து இன்றைக்கி அழிச்சிருக்கிறாங்களோ அதே போல் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு அழிப்பதற்கு அவர்கள் வந்து இப்போ வந்து தயாராகிட்டாங்க. இதிலிருந்தே அவர்கள் விடுபடுவதற்கு போராடணும். நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க ரெண்டாவது விடுங்க, கட்சியை காப்பாற்றணும், கட்சிக்குள்ள தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேர்தலை நீங்கள் வந்து 2026 தேர்தலை பற்றி நீங்கள் பேச முடியும். நீ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிறைய கட்சிகள் இணையுது இல்லையா, இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு 21, பாஜகவுக்கு ஒரு 11, பாமக, தேமுதிக, அப்புறம் இன்னும் நிறைய கட்சிகள்லாம் சேரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு 31-32க்கு மேலே பெர்சன்டேஜஸ் வந்து இருக்குது. அப்போது ஒரு இப்போவே ஒரு வலுவான போட்டியை அந்த கூட்டணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. அதாவது இந்த 26 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஒரு சேலஞ்சை உருவாக்கக்கூடிய போட்டியை வந்து பாஜக முயற்சி செய்கிறது. இன்றைக்கி வந்து அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, தனியாக வந்து வாக்குகளை பிரிப்பதற்கு 2 கட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க பாஜக. ஒரு கட்சி நாத்தாக்கா, ஒரு கட்சி வந்து தாவேக்கா. விஜய் தலைமையிலான கட்சியும் நாம் தமிழர் சீமான் கட்சியும் வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து எல்லா மாநிலங்களையும் பண்ணுறது தான் இதுதான் இங்கே நடக்குது. இவர்கள் யாருக்கூடையும் சேர போகிறதில்ல. இப்போ சொல்கிறேன், இந்த அவையில் சொல்கிறேன், விஜய் அவர்களும் யாருக்கூடையும் சேர போகிறதில்ல, சீமானும் யாருக்கூடையும் சேர போகிறதில்ல. அவரே அதை சொல்லிட்டார். விஜய் அவர்களோடு வந்து முதல்ல பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை வந்து அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அதிமுகவை சேர்ந்தவர்களோ வெளிப்படையாக சொல்லலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு வந்து நீங்கள் சொல்கிற தேமுதிகவோ பாமகவோ மற்ற கட்சிகளோ போய் சேரலாம். இந்த கட்சிகள்லாம் ஏற்கனவே அந்த கூட்டணி தான் இருந்தாங்க, புதுசாக சேரலையே. 2021 யார் இருந்தாங்க, நீங்கள் வந்து தேமுதிக அங்கே தானே இருந்தது, பாமக அங்கே தானே இருந்தது. இன்னும் நீங்கள் என்னென்ன கட்சி நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அந்த கட்சிகள் எல்லாம் புதிய கட்சிகள் இல்லை, ஏற்கனவே அந்த அணியில் போட்டியிட்ட கட்சிகள் தான். போட்டியிட்ட கட்சிகள் எதற்காக வெளியில் வந்தாங்க, எதற்காக வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து சேரணும்னு சொல்கிறாங்க. அதனால் அது பிரச்சனையே இல்லை. அது அரசியல் சூழல் மாறி இருக்குது, ஒரு அதிருப்தி இருக்குது ஆளும் திமுக கூட்டணி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு இந்திய அளவில் ஒரு நம்பிக்கையை மக்களிடையே உருவாக்கக்கூடிய ஒரு நாயகனாக, ஒரு தலைவராக, கூட்டணி கட்சி தலைவராக இருப்பது வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் அப்படின்னா இந்திய அளவிலேயே வந்து இப்போ வந்து ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து 10 மசோதாக்களுக்கு கையெழுத்து போடல. 10 மசோதாக்கள் கையெழுத்து போடலைன்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல், நீங்கள் ஆளுநர் கையெழுத்து போடாமல் அது சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா மரியாதைக்குரிய முதல்வர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, அவர் கொடுத்த உத்தி தான், அவர் வகுத்தெடுத்த உத்தி தான்.
இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து 10 மசோதாக்களில் ரொம்ப முக்கியமானது துணைவேந்தர் நியமனம். இப்போ துணைவேந்தர்களில் வந்து நீங்கள் வந்து நியமனம் இல்லை அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் 129 பேராசிரியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ஓய்வூதிய பணம் கிடைக்கல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைக்கு காரணம் என்ன அப்படின்னா துணைவேந்தர் நியமிக்கலை. துணைவேந்தர் நியமிக்கலை அப்படின்னா என்ன, நாங்கள் நிதி ஒதுக்கலை. அப்போ நிதி ஒதுக்காததுக்கு காரணம் ஆளுநர். இப்போ இதெல்லாம் உடச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்திய அளவிலே வந்து ஒரு சேலஞ்சராக வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறாருன்னா தமிழ்நாடு இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆளுநர் வந்து என்ன தான் நீங்கள் பேசினாலும் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஊட்டியில் போய் இந்த சுட்டரிக்கு வெயிலில் போய் ஊட்டியில் போய் ஒரு 2 நாள் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஊட்டி மாநாடுங்கிற பேரில் வந்து துணைவேந்தர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கூட அன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த உத்தி தான். அதனால் கட்டாயம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய இடம் தான். அதனால் வந்து அதிமுக என்ன குட்டிகரணம் போட்டாலும் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் அவர்கள் வந்து 2021 என்ன சந்திச்சாங்களோ அதுதான் சந்திப்பாங்க. வியூகம் பலிக்காது அப்படின்றீங்க திரு குமார். எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் திமுகவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பல விஷயங்கள் தேசிய அளவில் வரவேற்பை பெறுகிறது. சட்ட நிவாரணங்களை எல்லாம் பெற்றிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கு. அப்ப இவ்வளோ பெரிய நீங்க கூட்டணி அமைச்சாலும் அது வந்து ஒரு வின்னிங் எட்ஜை கொடுக்குமா அப்படிங்கிறதும் கேள்வியா இருக்குதுன்றாங்க. விளம்பரத்தை வைத்து விளம்பரம் பண்ணிட்டு செய்கிறது ஒன்று, விளம்பரப்படுத்துறது ஒன்றுன்னு இருந்தால் அது விளம்பரத்தால் உயர்ந்தவர் வாழ்க்கை. அதுக்கப்புறம் உள்ளதை நான் சொல்லலை. நாடாளுமன்ற தேர்தல் ஞாபகம், விளம்பரத்தாலே உயர்ந்தவர் வாழ்க்கை ஒரு பாட்டு ரொம்ப காலத்துக்கு எவ்வளவு கோடிக்கு விளம்பரத்துக்கு மட்டும் மோடி அவர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு யாருன்னு விளம்பரம் உண்மை இருக்கணும். எதுலையுமே ஒரு உண்மை இருக்கணும். உண்மைங்கிற கலவையில் கட்டணம் கட்டப்படணுமே தவிர போலித்தனத்தில் கட்டப்படுற கட்டணம் யார் கட்டினாலும் அது நிற்காது. அது என்னுடைய அடிப்படை கருத்து. இது அரசாங்கத்திற்கு இப்பொழுது நல்ல பெயர் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறதுங்கிறது அதில் நீங்கள் கிராமங்களுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் கலைஞர் இருந்த காலம் வந்து அவர் டிப்ளமேட்டிக்கான எதை எப்படி செய்யணுமோ ஒரு 10 விஷயத்தில் ரெண்டு ஒரு மாதிரி எடுப்பார், அடுத்தாலும் இன்னும் 2 பேலன்ஸ் பண்ணிடுவார். அப்படி ஒரு ராஜதந்திரமாக அவர் எடுத்துகிட்டு போன காலம் மாறி இப்போ வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப கெட்ட பெயர் இருக்கிறது. நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு தமிழ்நாடு அரசை குறை சொல்லணுங்கிற நோக்கமே கிடையாது. அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் பல வழிகளில் இருக்கிறது. அதாவது டேக்ஸு உயர்றது, எல்லா விஷயத்துலேயும் ஒயின் ஷாப்பு விவகாரம், கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே மதுக்கடையை மூடணுங்கிறது, அதுக்கப்புறம் வேங்கை வயல் இஷ்யூவில் போர்க்கொடி தூக்குனது, எல்லா விஷயத்துலையுமே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கூட்டணி வந்து திமுக கூட்டணி இல்லைன்னா திமுக ஆட்சியே அமைச்சிருக்க முடியாது. கூட்டணியை வச்சு தான் கூட்டணியை சேர்க்குறாங்களே தவிர அந்த கூட்டணிக்கு கொடுக்குற பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது இல்லை. கூட்டணியை இப்போ அது ஒரு புதுசாக முளைச்சிருக்கு அந்த கான்செப்ட். ஏன்னா இது வரைக்குமே திமுக தலைமையில் இருக்கும், திமுக கூட கூட்டணி நிறைய கட்சிகள் செய்யணும். ஆனால் அவங்க ஏதோ அவங்களுக்கு காவடி தூக்கிக்கிட்டு அவங்க நீங்கள் எப்படி இருக்க சொல்லக்கூடாது. இல்லை அப்படியே தப்பான வார்த்தை இல்லையா? அதிமுக கூட்டணி இல்ல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. பாஜக கொடுத்திருக்காங்க. 2 கட்சி அப்படி தான் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, நான் 2 கட்சி தான் சொல்லுங்க. நான் 2 கட்சி சேர்த்தா சொல்றேன். திமுகவும் அப்படி தான் வச்சிருக்கிறது, அதிமுக அப்படி தான் வச்சிருக்கிறது. இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடந்த பேரத்தில் கூட போன வாரத்துக்கு முன்னால் நம்ம விவாதித்து கொண்டிருந்தோம். அதில் கூட இதே கான்செப்ட் தான். நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், வேறு யாரும் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதே நிலைமை மெயின்டைன் ஆகுது. அதிமுக அதிருப்தியான கட்சி பொதுக்குழு செயற்குழு கூட்டாம யாருகிட்டையும் ஆலோசனை பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு அந்த பிரஸ் மீட்ல கூட்டணியை வந்து அமித்ஷா அவர்கள் முடிவு செய்ய அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் அப்படின்னு தானே சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு நிர்பந்த கூட்டணியாக திடுதிப்புன்னு அமைஞ்சது அந்த கூட்டணி. அதற்கு பின்னால என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு, பாஜக என்னென்ன செய்தது, அதெல்லாம் நீங்க சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்துட்டு வந்திருக்காரு, எவ்வளவு அவரு ஏமாந்து இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரு அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு தடபுடல விருந்து கொடுத்தாரு. உங்களை எல்லாம் கூப்பிட்டு கலந்தாலோசிக்காம முடிவு எடுத்துட்டோம், எங்கேயாவது நாளைக்கு பேக் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு விருந்து கொடுத்தாரு. அவர் புத்திசாலி குமார் அவர்கள் இந்த காவடி தூக்குறது, அல்வா கொடுக்கறது,
இதெல்லாம் இவர் திருநெல்வேலிக்காரர், அதனால இருட்டுக்கடை அல்வா மாதிரியே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் இங்க வேண்டாம். அதனால புத்திசாலித்தனமான ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் எல்லாருக்கும் அவர் ஒரு தேசிய தலைவர், தேசிய கட்சியினுடைய தலைவர், உள்துறை அமைச்சர். அதற்காக அவர் அன்னைக்கு அறிவித்தார், அவர் உடன் இருந்தாரே தவிர மற்றபடி அதுக்கு பிறகு நடந்த விவாதங்கள்லாம் எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குமே வரல. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து யாருமே அமைந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுல முன்பு முனைப்பாக இருந்தாங்க. அதனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துச்சு. அதற்கப்புறம் எப்படியோ ஒரு நிர்பந்தத்துல கூட்டணி அமைஞ்சாச்சு. இப்ப அதை ஓட்டா மாத்தணும்ல. இதுக்கப்புறம் முரண்பாடு இருக்கிற மாதிரி காமிச்சா எப்படி தொண்டர்கள் வந்து ஜெல்லாவாங்க? அதுதான் இல்ல, ஏற்கனவே நீங்க அதிமுகவுக்கு 19.4% ஓட்டு, பாஜக கூட்டணிக்கு 18% சம்திங் ஓட்டு, கூட்டணி எல்லாம் சேர்த்து நீங்க ரெண்டையும் கிளப் பண்ணீங்கன்னா அது திமுக ஓட்டை விட ஜாஸ்தி இருக்கும், திமுக பெற்ற ஓட்டை விட ஜாஸ்தி. ஆகையினால அதுலேயும் கூட டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், என்ன மற்ற ஓபிஎஸ் எல்லாரும் ஓபிஎஸ் போட்டு ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால இந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து இதுல இன்னும் சேரும்போது இது ஸ்ட்ரென்தன் ஆயிடும். சேர்த்திப்பாரா எடப்பாடிங்கிறதும் கேள்விதான். அது காலம் நாள் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. ஒரு கட்சியில வந்து பெயருக்கு தேர்தலை சந்திக்கணும், பெயருக்காக நடத்தணும், எலெக்ஷன்ல போட்டியிடணும், ஏதோ 4 எம்எல்ஏ கிடைச்சா போதும் எந்த கட்சியும் நினைக்காது. எல்லா கட்சியும் ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும் தான் எல்லா கட்சியும் நினைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது போகிற சூழல் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துக்கொண்டு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறது நமக்கு செல்வாக்கு. ஆகையினால ஒரு குறிப்பிட்ட எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சதுனால நமக்கு ஓட்டு போயிட்டுதுனாக்கா தேர்தலில் நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் அமைத்து கடைசியில் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேசியன் டைங்கிற ரிசல்ட் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க அரசியல் தலைவர்கள். அப்படி யோசித்து ஒரு முடிவெடுத்தால் எல்லாரும் சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னாக்கா 80% வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் இப்போ இந்த இடத்துல சன் டிவியில் நான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்திருக்கிறேன். திமுகவும் ஒரு பலமான கூட்டணியை, வெற்றி கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. 40க்கு 40 அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாஸ் பண்ணியிருக்குது. அப்படி இருக்கும்போது இத்தனை கட்சிகளை சேர்த்தாலும், அது இவ்வளவு முரண்பாட்டுக்கு அப்புறம் சேர்த்தாலும் அது வந்து எப்படி ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கு. நான் வேணும்னுக்குலாம் சொல்லலை, எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சரே, தமிழ்நாடு அரசு, அதாவது அவங்க முதல்ல இருந்தே அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பல பிரச்சனைகள் இருக்கிறது, இன்னும் நிறைய விஷயத்தை சொல்லலாம். நான் சொல்லதுக்கு சூர்யாட்ட கேட்போம். திரு சூர்யா சேவியர், இப்போ வாக்கு சதவீதம் 2 கூட்டணிக்கும் மத்தியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட சென்ற தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்ம ஆட்சியை இழந்தோம், ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சா ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இன்னைக்கு பூத் கமிட்டியில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு, இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னொரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஒரு சவாலை கொடுக்குமா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு? அதாவது எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து கேள்வியே தவறு. நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். விவாதத்தினுடைய தலைப்பே தவறு. அதிமுக மெகா கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிறது. அதிமுக எங்கே கூட்டணி அமைக்குது? பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்கு, அந்த கூட்டணியில் அதிமுகவை கொண்டு போய் சேர்த்துருக்கு, அவ்வளோதான். அவர் 2021 எல்லாரும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கட்சிகள் முழுவதும் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கி விட்டார்கள். அந்த கூட்டணியில் இப்போ வந்து அதிமுக சேர்ந்திருக்கே ஒழிய இவர் ஒரு கூட்டணியை அமைச்சார் அப்படிங்கிற அந்த தலைப்பே முதல்ல தவறு. அதாவது இன்னுமா உலகம் நம்மளை நம்புது அப்படின்னு வடிவேல் கேட்பார்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒன்று இந்த அக்னீஸ்வரன் நம்ம அண்ணன், அவர் அக்னி குழம்பா ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே ஒரு 3-4 மாத காலமாக 2 பேருமே சேர்ந்து பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நேற்று வரை கூட்டணி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள், இன்று கூட்டணி ஆட்சி இல்லை என்று மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்குற கேள்வியில், நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதம் என்ன அப்படின்னா 52%. திமுக கூட்டணி 52% வாக்குகளை பெற்றது. எல்லாருமே 5 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு. இதை கணக்கு பண்ணிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், வாக்கு நம்ம அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் திமுக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெறுகிறது, எனவே பிரிஞ்சு நிற்போம் அப்படின்னு பிரிஞ்சாங்க. அது 47%க்கு வந்துச்சு. 5% வாக்குகள் குறைந்தது. ஏன்னா அதிமுக பாஜகவை விட்டு விலகிவிட்டது என்பதால் அந்த வாக்குகள் எல்லாமே பாஜக எதிர்ப்பின் குவி மையமாகத்தான் தமிழ்நாட்டு வாக்குகள் பதிவாகிறது.
இப்ப பாஜக தலைமையிலேயே ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் அதிமுகவுக்கு 22%, இவர்களுக்கு 18%, 22ஐயும் 18ஐயும் கூட்டினா 40%. இந்த 40% இங்கிட்டிருந்து விஜய் வந்து ஒரு 7% ஓட்டை சிறுபான்மை ஓட்டை பிரிச்சுட்டாருன்னு சொன்னால் நம்ம வந்துடலாம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கு அரசியலில் எப்பயுமே தவறுதலாகத்தான் முடிந்திருக்கிறது. ஏன்னா அரசியலில் கணக்கை பொறுத்த மட்டும் 2+2 = 4 கிடையாது. 2+2 = 0 தான் முடியும். நான் இப்போதும் சொல்கிறேன், இவர்கள் கட்டமைக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இல்லை ஒரு அதிருப்தி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா. இப்போ நான் சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் இது பார்லிமெண்ட் செஷன் நடந்தது. அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடந்தது, இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு 60 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடக்கிறது என்று இரண்டையும் தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சட்டமன்றத்தில் முதல்வர் என்ன பேசி கொண்டிருக்கிறார், தினந்தோறும் என்ன பதில் சொல்லி கொண்டிருக்கிறார், தினந்தோறும் இந்த மக்கள் பிரச்சனைகள் குறித்து என்ன விவாதிக்கப்படுகிறது. திமுக ஆட்சியின் மீது ஒரு கோபம் இருக்கு மக்கள் மன்றத்தில் என்றால் அதை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கோபப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஏதாவது நடந்ததா? நாடாளுமன்றம் கொந்தளிப்பான சூழலில் நடக்கிறது. இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்களே சொன்னீங்க, ஒரு 10 தலைப்புகளில் தொழில்துறையா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வறுமையை ஒழிப்பதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இதில் அதிமுகவுக்கு பங்கு இல்லையான்னு நண்பர் அக்னீஸ்வரன் கேட்பாரு. அங்கே அதிமுகவுக்கும் பங்கு இருக்கிறது. திராவிட கட்சி என்ற முறையில், திராவிட இயக்கம் என்ற முறையில், நீங்க பிஜேபி கூட போனது தானே பிரச்சனையே. திராவிட இயக்கம் என்ற முறையில் 2 கட்சிகளும் தமிழகத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அதில் பாஜகவின் பங்களிப்பு என்ன? அவர்களோடு நீங்கள் ஏன் சேர வேண்டும்? நீங்க பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கு இந்த மலரும்னு சொல்லி அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதே, அப்ப மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? நீங்க திராவிட கட்சிகளாகத்தான் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வளர்ச்சியை கொடுத்திருக்குது, இவ்வளவு பெரிய சிறப்பு. நீங்க அதிமுகவையும் பாராட்டுறீங்க, இதுக்கப்புறம் அதிமுக பாராட்டப்படுமா? நிச்சயமாக பாராட்டப்படாது. ஏன்னா அதிமுகவிற்குள் 2021 வேற. ஆனா இப்போது அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்ததில் அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி உருவாயிருக்கிறது. அந்த வாக்குகள் விக்கிரவாண்டியை போல, அந்த வாக்குகள் ஈரோடு கிழக்கை போல, அது முழுவதும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் திரும்புமே ஒழிய இவர்கள் கணக்குப்படி பாஜகவிற்கு அல்ல இந்த அணிக்கு சாதகமாக திரும்பாது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான், அதிமுக கூட்டணி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்து விட்டு போய்விட்டார். அவ்வளவுதான். அதற்கு இவர்களால் பதில் சொல்லவே முடியல ரொம்ப நாளமா. ஏன்னா அந்த இடத்துல அவர்களால் பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இக்கட்டான நிலைமையில் அதிமுக இருக்கிறது. அதிமுக 2 வகையா இருக்காங்க. ஒன்று பாஜக ஆதரவாளர்களாக இருக்காங்க, ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தலைவர்கள் மட்டத்தில் ஆதரவு நிலைப்பாடு. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் பெரியார் என்றும் அண்ணா என்றும் எம்ஜிஆர் என்றும் ஜெயலலிதா என்றும் பெயரை உச்சரித்தவர்கள் பாஜகவினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்தவர்களாக களத்தில் நிற்கிறார்கள். அதுதான் நிதர்சனம். இப்பயும் நான் சொல்றேன், நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம விவாதிப்போம். இப்பயும் அதிமுகவினுடைய அந்த 22% வாக்குகளில் ஒரு 7-8% வாக்குகள் திமுக கூட்டணியை நோக்கித்தான் திரும்புமே ஒழிய அது பாஜகவிற்கு ஆதரவாக மாறாது. ஒன்னு சொல்றாங்க, அவர் ஓபிஎஸ் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அதனாலதான் அவர்கள் ஒரு அதிமுகவினுடைய வாக்குகளாக கருதக்கூடிய சில சமூகங்களுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்புவது என்ற முகத்திற்காக ஒரு நபரை கொண்டாந்து தலைவர் என்று வைப்பது, அதை நோக்கி நகர்த்துவது என்பதுதான் இவர்கள் ஸ்ட்ராட்டஜி. என்றைக்குமே இவர்கள் மக்கள் மன்றத்தில் நல்ல விஷயங்களை செய்து அதன் மூலம் வென்றெடுத்து அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது பாஜக நடைமுறையே கிடையாது. ஒரு கட்சியை அழிப்பது, அந்த கட்சியை தனதாக்குவது என்ற முறையில் பவனி வந்திருக்கிறார்கள். 7-8% வாக்குகள் ரிவர்ஸ் ஆகி திமுக கூட்டணிக்கு வரும் அந்த பக்கம் இருந்து அப்படின்றீங்க. இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போகலன்னா அதை அறுவடை செய்வதற்காகத்தான் 2 பக்கம் தனித்தனியா இந்த பக்கம் தாவேக்காவையும் நாத்தாக்காவையும் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வன்னியரசு சொல்றாரு. விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அவர் கட்சி ஆரம்பிக்கட்டும், யார் ஆரம்பிக்கலாம். ஆனா அவர் என்ன பேசுகிறார்? அவர் திமுக ஆட்சியின் மீது ஒரு கோபத்தை முன்வைக்கிறார். அவர் பேசியதனுடைய தொனி எல்லாமே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற அந்த குரலை அவர்கள் ஒளிபரப்பு. நீங்க பாஜக என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்பயே சொல்றேன், பாஜக என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா 47% திமுகவுக்கு விழுகிற ஓட்டுல 7% மைனாரிட்டி ஓட்டு. அந்த ஓட்டை விஜயை வச்சு பிரிச்சுட்டோம்னா நம்ம வந்துடலாம்ங்கிறது அவங்க கணக்கு.
கணக்கு நான் தனியா நின்றுக்கணும், அதிமுக பிஜேபி கூட்டணின்னு தனியா நின்றுக்கணும். ஆனா அவங்க அப்படி நிக்கல. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்தவுடன் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி மாறிடுச்சுன்னா, விஜய்க்கு ஆதரவாக சிறுபான்மையினர் திரும்புபவர்கள் இல்ல பிரிச்சா அதிமுக பாஜக வந்துருங்கிறதுனாலயே திமுகவுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்துவார்கள். இதான் நடக்க போகுது. நீங்க இப்ப நான் சொல்றேன் 53% 55% வாக்குகளை திமுக கூட்டணி பதியும். நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலங்கள் 3 முறை தொடர்ந்து மோடி அதிகாரத்தில் இருக்கிறார். அவர் 8 தடவை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுகிறார். அவர் பிரச்சாரம் பண்ண தொகுதிகளில் முழுவதும் தோல்வி அடைகிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் பேசினார், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன், பாளையங்கோட்டையில் பேசினார். இந்த 2 தொகுதிகளையும் நீங்க யாரு பாஜக வேட்பாளர் 3வது இடத்துக்கு போனார். கோயம்புத்தூர்ல வந்து பேசினார், பல இடங்களில் சேலத்தில் வந்து பேசினார். இங்கெல்லாம் லீடிங் வித்தியாசத்தை பாருங்க. எனவே மோடி அவர்களை முன்னிறுத்தி நான் இப்பயும் சொல்றேன், 234 தொகுதிக்கு மோடி வரணும். திமுக கூட்டணி 60% வாக்குகளை கண்டிப்பாக பெற்றுவிடும். அவங்க எப்பயுமே மோடியை ஒரு இடத்துல வைக்க வேண்டாம். தயவு செய்து நீங்க சென்னையில, திருச்சியில, மதுரையில, திருநெல்வேலியில எல்லாம் கேம்ப் பண்ண சொல்லுங்க. அமித்ஷாவும் மோடியும் கேம்ப் பண்ணிட்டாங்கன்னாலே போதும். தமிழ்நாட்டில் வேற யாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். திமுக வெற்றிகரமாக 57% வாக்குகளை தாண்டிவிடும். ஓகே, அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருப்பதே அவர்களுக்கு வந்து அது எதிர்மறையாக மாறிடும் அப்படின்னு சொல்றீங்க. திரு சுகுணா திவாகர், இப்போ வந்து பூத் கமிட்டி எல்லாம் நம்ம வந்து பலப்படுத்தணும், அதை பலப்படுத்தினாலே நம்ம மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட முடியும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கான காரணம் என்னவாக அமைஞ்சிருக்குது? நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னால் இவர் குமார் சொன்னதில் வந்து ஒரு தகவல் பிழை இருக்குது. என்னென்னா, அவர் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகளை கணக்கிட்டால் திமுக கூட்டணி வாக்குகளோட அதிகம் அப்படின்னாரு. அதிமுக கூட்டணி ஓட்டு வந்து 23%, பிஜேபிக்கு வந்து 18%, ரெண்டே கூட்டம் 41% தான் வருது. திமுக கூட்டணி 47% வாக்குகள் வச்சுருந்துருக்காங்க. அதனால் வந்து ரெண்டையும் கூட்டினா கூட திமுக கூட்டணி தான் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது தவறு. ஏன்னா அவர் போன முறையே அண்ணாமலையெல்லாம் மாற்றவே மாட்டாங்க அப்படின்னு அடித்து சொன்னார். அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டார். இதில் நீங்கள் கேட்டது மாதிரி பூத்து கமிட்டி வந்து பலப்படுத்துவது அப்படின்னா, ஏற்கனவே வன்னியரசு சொன்னதை போல், வன்னியரசா அல்லது இவர் அக்னீஸ்வரன் தான் சொன்னார் நினைக்கிறேன், திமுக அதிமுக ரெண்டும் தான் வந்து பூத் ஏஜென்ட்டுங்கிறத ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி கூட தமிழக வெற்றிக் கழகம் அந்த பூத் ஏஜென்ட்டுக்கான ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறார்கள். ஆனால் என்னென்னா, பூத் ஏஜென்ட் வலிமையாக இருப்பதனாலே ஒரு கட்சி வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் காலத்தில் சந்திக்கிறப்ப அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் மனமுத்து வேலை பார்க்கணும். அதுதான் வந்து அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி என்பதுதான் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எப்போ முடிவாச்சு, எங்கே முடிவாச்சு, அது வந்து எப்படி முடிவாச்சு அப்படிங்கிறது வந்து அதிமுகவினருக்கே தெரியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறார் அப்படிங்கிற தகவல் அதிமுகவினருக்கே தெரியவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்கிறார், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் டெல்லியில் ஒரு முக்கியமானவரை சந்திக்க போகிறார், அங்கே போய் அவரை சந்திக்கிற பொழுது இருமொழி கொள்கைக்கு அவர் வந்து ஒப்புதல் வாங்கி தர வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறார் என்கிற தகவலே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. அங்கே பத்திரிகையாளர்கள் டெல்லியில் கேட்குற பொழுது கூட நான் கட்சிகள் உலகத்தை தான் பார்வையிட வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்த்தார். அமித்ஷாவை பார்த்ததுக்கு பிறகு கூட நான் மக்கள் பிரச்சனைகளுக்காகத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு உள்துறை அமைச்சர் வந்து இவ்வளோ ரகசியமாக சந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தான் நாங்கள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறார். அவர் வந்து திருப்பி இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து ஆரம்பிக்கும் போது கூட எக்கச்சக்கமான குழப்பங்கள், முரண்பாடுகள். முதல்ல பேனர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டாங்க, அப்புறம் அதை எடுத்து அங்கே பாஜகன்னு போட்டாங்க, மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் இருந்தே இது எடப்பாடி பழனிசாமியுடைய முழு விருப்பத்தின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்வி வந்து மற்றவர்களுக்கு எழுகிறதோ இல்லையோ கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு கண்டிப்பாக எழும். ஏனென்று சொன்னால் கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே அதிமுகவுக்கும் பாஜகவும் இடையில் ஏகப்பட்ட முரண்பாடுகள், உரசல்கள், அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள், அதற்கு எதிர்வினையாக அதிமுக வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பிரதானமான எதிர்க்கட்சி, திமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான் பிரதானமான எதிர்க்கட்சினார். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார்னா, நாங்கள் கட்சி வளர்ந்துட்டோம், எங்களை நோட்டா கட்சின்னு சொன்னாங்க, நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்களிடம் வந்து கூட்டணிக்காக சில பேர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட மறைமுகமாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக குறிப்பிட்டு தான் அவர் விமர்சனபூர்வமாக தாக்கி பேசுகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில்
கடைசி நேரத்தில் ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இரண்டு கட்சிகளுடைய தொண்டர்கள் எந்த அளவிற்கு மனமுத்து ஒரு களத்தில் வேலை பார்ப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதனால் வெறுமனே பூத்து ஏஜென்ட் இருக்கிறார்கள் என்பது மட்டுமே இல்லாமல் இப்போ பூத்து ஏஜென்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுக வேட்பாளர் நிற்கக்கூடிய இடங்களில் பாஜகவினரும் பூத்து ஏஜென்டாக இருப்பார்கள், அதிமுகவினரும் இருப்பார்கள். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கூட என்ன மாதிரியான உறவு இருக்கிறது? பாஜக நிற்கக்கூடிய இடங்களில் அதிமுக பூத்து ஏஜென்டாக இருக்கட்டும் அல்லது அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் அவர்கள் எவ்வளவு தூரம் வேலை பார்ப்பார்கள்? இன்னொன்று, அண்ணாமலை ஒரு அதிரடியான அரசியலை வந்து பாஜகவில் செய்து கொண்டே இருந்தார். அதில் நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது, நிறைய தப்பான தகவல்கள் சொல்லியிருக்கிறார், பொதுவெளியில் அநாகரிகமாக பேசியிருக்கார். இதெல்லாம் செஞ்சால் கூட அண்ணாமலை ஏதோ அதிரடியாக அரசியல் செய்கிறார் என்று சொல்லி அவருக்குன்னு ஒரு ஆதரவு தளத்தை பாஜகவில் உருவாக்கி வைத்திருந்தார். இப்போ நயினா நாகேந்திரன் வந்ததற்கு பிறகு அங்கே ஒரு அதிருப்தி வந்து அண்ணாமலை தரப்பிலிருந்து வரும். அப்போ அந்த அண்ணாமலை தரப்பு ஆதரவாளர்கள் அங்கே பாஜகவில் நயினா நாகேந்திரனுடைய தலைமையை முன்னிறுத்தி எவ்வளவு தூரம் வேலை பார்ப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அது போக வந்து இப்போ ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா? அவங்க நின்னாங்கன்னா அதிமுக தொண்டர்கள் அங்கே என்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆக பூத் ஏஜென்ட் என்பதை தாண்டி இவ்வளவையும் கடந்துதான் அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இடையிலான உறவு என்பது இருக்க போகிறது. அப்படிங்கிறதுனால தான் நிறைய சவால்களை, நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இருக்கிறது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட முன்னாடி நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு போகலை என்கின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது. எடப்பாடி அவர்களை சட்டமன்றத்தில் அவங்க செய்தியாளர்கள் சந்திக்கிறப்ப தவிர்த்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இன்னைக்கு வந்து நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ரிஃப்ட் வந்து சரி செய்யப்பட்டுருச்சு இல்லையா? அது போல பாதிப்புகள் உட்கட்சிக்குள்ளேயே ஆக்டிவாக இருந்த அந்த பூசல்கள்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி செஞ்சுட்டாரா, இல்லை அதுவும் ஒரு இம்பேக்டை கொடுக்குமா? இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் தினந்தோறும் வேறு முரண்பாடாக இருக்கிறது. அவர் இந்த விருந்துக்கு போகலை, மறுநாள் வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை புகழ்ந்து பேசுகிறார். ஒரு நாள் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியுடையோ அதிமுகவுடையோ அவர் வந்து பேசவே இல்லை, சிரிக்கவே இல்லைங்கிற தகவல்கள் வருது. மறுநாள் அவர் பேசுகிறார், சிரிக்கிறாங்கிற தகவல்கள் வருகிறது. அதனால் வந்து செங்கோட்டையன் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருப்பாங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னொன்று வந்து செங்கோட்டையனை சரி கட்டி விட்டால் மட்டுமே எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. செங்கோட்டையனுக்கு அவருடைய தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கலாமே தவிர தமிழ்நாடு முழுக்க ஒரு கூட்டணியுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய பலம் செங்கோட்டையனுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நாம் என்ன சொல்கிறோன்னா வந்து அதிமுக உள்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி சரி செய்திருக்கலாம். அது இல்லை, அந்த கூட்டணி நான் இப்போ முதலே அக்னிசன் சார் நான் சொன்னது தவறாக புரிந்து கொண்டு அவர் சொன்னார். நான் உள்முரண்பாடுகள் நான் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள் பற்றி தான் சொன்னேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள் பற்றியே நான் சொல்லலை. அவர் அதிமுகன்னு தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர்கள் சரி செய்து அதை செட்டில் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வர வேண்டும். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய உள்கட்சியினுடைய முரண்பாடுகளை சரி செய்து கூட விடலாம். ஆனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஒரு உள்முரண்பாடு இருக்கு இல்லையா. ஏற்கனவே பாஜக அதிமுகவை கடுமையாக காயப்படுத்தி இருக்கிறது. இந்த கூட்டணி என்பது ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியே கிட்டத்தட்ட மிரட்டி ஒரு கூட்டணியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து அதிமுக தொண்டர்களிடமே இருக்கிறது இல்லையா. இந்த உள்முரண்பாடுகள் இருக்கிறது. அதை தாண்டி பாமகவிலே ஒரு உள்முரண்பாடு இருக்கிறது. தேமுதிக வருமா வராதா என்கிற ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதுக்கப்புறமேல இந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்கள் இந்த கூட்டணியில் எந்த இடத்தில் இருக்காங்கிற முரண்பாடு இருக்கிறது. ஒரு கூட்டணியில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் கூட்டணியில் இவ்வளவு முரண்பாடுகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கிறது. அக்னீஸ்வரன், நிறைய முரண்பாடுகளுடைய மூட்டையாக இருக்குதே இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறாரு. முரண்பாடு அப்படின்றது கூட நீங்கள் திரும்ப அதை சொல்லி அது ஒரு விளம்பரப்படுத்தி அந்த முரண்பாடுன்னு காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்க அதிமுகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருக்கு. அது அந்த கட்சி பாத்துக்கறட்டும். அமைக்கக்கூடிய கட்சிகளையும் அப்படியே இருக்கு. அந்த கட்சி தலைவர்கள் பாத்துக்கறட்டும். நமக்கு ஏன் இவ்வளவு வருத்தம், வேதனை? தலைவர்கள் பாத்துக்கட்டும். தொண்டர்கள் வாக்களிப்பாங்க. தொண்டர்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். அதையும் தாண்டி தமிழக மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். இது ஒண்ணு. இன்னொன்னு, இங்க பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களோ, பத்திரிகையாளர் அவர்களோ, மரியாதைக்குரிய நம்முடைய சூர்யா சேவியர் சார் அவங்களோ என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நீ வந்து பாஜகவிலிருந்து வெளியேறும்போது நீங்கள் தீர்மானம் போட்டிங்களே, பொதுக்குழு தீர்மானம் போட்டிங்களே, இப்போ என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் சில பேர் கேட்குறாங்க. முக்கியமாக இந்த விவாதத்தில் 3 பேர் கேட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே பதில் தான்.
அந்த கூட்டணி வந்து பொதுக்குழுவில் தீர்மானம் போடுகிற போது அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் எந்த தேர்தலிலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவையும் அவரே முடிவெடுப்பார் கூட்டணி பற்றி என்றும் ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதை நாட்டில் சில பேர் மறந்துடுறாங்க, அவங்களுக்கு வசதியா ஏற்றது மாதிரி மாத்திக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு விஷயம், நம்ம சார் பேசும்போது சொன்னாங்க எதிர்க்கட்சி நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காவேரி நீரோவியம் என்கிற ஒரு புத்தகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று இது வந்து உருவாக்கியவர் தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள் வந்து ஒரு அறிவுஜீவியான ஒரு பார்வையோடு பார்க்கக்கூடியவர். இப்போ வைகை பற்றி எழுதிட்டு இருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய சூர்யா சேவியர் சார். ஆகவே அந்த மாதிரியான புத்தகங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது, பசியை அறிவு பசியை போக்குகிறது. ஆனால் ஒன்று சார் பேசும்போது சொன்னாங்க 2019 திமுக வாங்கிய வாக்குகள் 52%. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 10% வாக்குகள் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? அன்னைக்கு 52% ஓகே. ஆனால் மக்கள் நீதி மையம் சேர்ந்ததுக்கு பிறகு 3.5, ஆனா திமுக குறைஞ்சது 6.5. இந்த 10% குறைஞ்சிருக்கா இல்லையா? அதை விட்டுருவோம். அடுத்து இங்க சொல்லும்போது சொன்னாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. அந்த வாக்குகளை யார் குறிவைக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த 2026 பிரதானமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். அது திரு விஜய் அவர்களாக இருக்கலாம், அது மாதிரி அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம். நான் எளிமையான தலைவர் என்று சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் எல்லா முடிவுகளையும் கட்சி தலைவராக நின்று இந்த இக்கட்டான காலகட்டத்தில் 13 ஆண்டு காலம் கலைஞர் திமுகவை எப்படி வழிநடத்தினாரோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறக்கிற போது இப்படி ஒரு தலைவர் வருவார் யாருக்கு தெரியும்? திமுகவில் அது சாத்தியமா? 15 வழக்குகள் யாராவது போட்டு தலைமை யாராவது கேள்வி கேட்கிறீங்களா? இதுதான் என் கேள்வி. ஆகவே எக்கட்டான காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு அப்படிப்பட்ட தலைவர் தேவை. இப்படி பேசுவதனால் அக்னீஸ்வரன் ஆதாயத்துக்காக ஒருபோதும் இல்லை, நான் எதிர்பார்க்கும் இல்லை, போக போறதும் இல்லை. அது நான் தெளிவா இருக்கிறேன். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், பூத் கமிட்டி சார் சொன்னார்ல, பத்திரிகையாளர் சார், பூத் கமிட்டி இருப்பதனால் அதனாலேயே வெற்றி பெற்று வர முடியாது அப்படிங்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், திமுக கட்சிகளுக்கு சொல்றேன். அண்ணன் மணியரசு அவர்கள் வந்து கோவிப்பாரு, கோவிச்சாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க பூத் கமிட்டின்னு சொல்றீங்கல்ல, அதனால வெற்றி பெற முடியாது. இப்படி சொல்றேன், திமுக கூட்டணி 13 கட்சி கூட்டணி வைப்பதாலேயே வெற்றி பெற்றும்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க திமுகவினுடைய ஆட்சியும் அதிகாரமும் மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கணும்ல. இதுதான் இன்னொரு விஷயம். நெருக்கடிங்கிறாரு, அதிமுகவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. திரு பொன்முடி அவர்கள் சைவம் வைணவத்தை பத்தி பேசினாரே, நெருக்கடி திமுகவுக்கா அதிமுகவுக்கா? தலைப்பே தவறுங்கிறாரு சாரு. தலைப்பு தவறு இல்ல, உங்கள் பார்வை தவறு. இங்க அதிமுக தலைமையில் இந்திய நாட்டினுடைய வலிமையான தலைவராக நீங்கள் பார்க்கக்கூடிய அமைச்சர் என்ன சொன்னாரு? அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிவிட்டார். இன்னும் நீங்க கன்க்ளூட் பண்ணிருங்க. திரு சூர்யா சேவியர், சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது நண்பர் அக்னீஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் என்னை போன்றவர்களுடைய கவலை என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சி எப்படி வலுவாக இருக்கிறதோ அதே போல் அதிமுக என்ற கட்சி வலுவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தான் நான் தெரிவிக்கிறேன். ஆனால் அதிமுக தனது சுயத்தை, தனது அமைப்பை, தனது சொந்த பலத்தை அது இன்னொரு கட்சிக்கு அது என்ன செய்கிறது, காவு கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற விவாதம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மன்றத்திலும் அதிமுக தரப்பினத்தில் நடப்பது நண்பர் அக்னீஸ்வரன் ஏன் அதை மறுக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஆபத்தை நோக்கி நகன்று கொண்டிருக்கிறது. எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு அரசியல் தேவையிலிருந்து எடுக்கப்பட்டதல்ல, கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பலரை காப்பாற்ற வேண்டிய தேவையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது தமிழகத்தினுடைய விவாதம். எனவே அதை நோக்கி போகுது. அதிமுக காற்றில் கரைந்து விடக்கூடாது என்ற கவலையிலிருந்து நான் என் வாதத்தை பதிவு செய்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அதிமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே அது பாஜகவை வீழ்த்த வேண்டும். நீங்க கூட்டணி நல்லா வைங்க, ஒரு 40 சீட்டை கூட கொடுங்க, ஆனா அந்த 40 தொகுதியிலையும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க, பிஜேபியை தோக்கடிச்சிருங்க. தோக்கடிச்சா தான் நீங்க அதிமுகன்னு ஒரு கட்சியை வச்சிருக்க முடியும். ஏன்னா எல்லா இந்தியா முழுவதும் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் அப்படித்தான் இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஒன்னொன்று, திமுக கூட்டணி வந்து வாக்கு சதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்கல்ல. கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியனில் நின்றார்கள். மதிமுக என்ன செஞ்சது? உதயசூரியனில் நின்றது. பல கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்கள். இப்போது அவர்கள் தனித்தனி சின்னங்களில் நிற்கிறார்கள். வாக்கு சதவிகிதம் ஒன்றுதான்.
திமுகவினுடைய சின்னத்தில் நின்றவர்கள் இப்போது தனித்து நின்றிருக்கிறார்கள். அதனால் அது வித்தியாசம் காட்டப்படுகிறது. இதை பல விவாதங்களில் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இப்போதும் அவர்கள் அந்த கேள்வி அவர்களுக்கு குறைஞ்சிருச்சு. இல்லை நான் பெட்ரோல் விலை ஏறவே இல்லை, நான் எப்பயும் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கதையாக இருக்குது. அது அல்ல. ஒன்னொன்று கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை என்பதிலிருந்து தான் கூட்டணி உருவாகும். எல்லா கட்சிகளுக்கும் பல கொள்கைகள் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் நிலவக்கூடிய ஒரு நிமிஷம் தலைவா, ஒரு நிமிஷம் நெறியாளர், ரெண்டு பேர் இருக்காங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறலாம் இல்ல. ஒரு இருங்க ஒரு நிமிஷம். நான் வெளியூர்ல இருக்கேன்ல, பாசிங்க. அதே போல பூத்து கமிட்டி பூத் வைக்கிறோம்ல, 68,000 பூத்து. நீங்க பாஜகவுக்கு 7,200 பூத் இருப்பதாக அவங்க ரிப்போர்ட்ல இருக்கு. 68,000 பூத் இருக்கு. 60,000 பூத்துல ஆளே கிடையாது. அதே போலதான் பல கட்சி, திமுகவும் அண்ணா திமுகவும் தான் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். இது ஒன்று. திமுக ரொம்ப அவங்க அன்பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. பாஜக 15 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்தையாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசோடு ஒப்பிட சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டு 15 ஸ்டேட்ல பிஜேபி ஆட்சியில் இருக்கு. இத மாதிரி ஒரு ரோல் மாடல் கவர்மெண்ட் பாஜகவுடைய நண்பர்கள் தயவு செய்து காட்டுங்க, அண்ணா திமுக நண்பர்கள் காட்டுங்க. எனவே இது எந்த வகையில் இது குறைந்தது, திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்பு உருவாகிவிட்டது என்று சொல்வதற்கு வழி இல்லை, வாய்ப்பில்லை. மீண்டும் திமுக மிகப்பெரிய பலத்தோடு ஆட்சியை கைப்பற்றும் என்பதுதான் எனது கணிப்பு. ஓகே, 2 பேத்துக்கு ஒரு நிமிடம். குமார், அது எங்களுக்கு மட்டும் 1 நிமிடம். நீங்க நிறைய பேசுறீங்க. ஊருக்கு எளியவும் பிள்ளையார் கோவில் ஆண்டின்னு வாங்க பாயிண்ட்க்கு வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் ஒரு வார்த்தைனால் திருவார்த்தையா சொல்லிடுவீங்க. சொல்லுங்க. 4 முனை போட்டி இருக்கும் இந்த தடவை, என்னுடைய கணிப்பு. ஓகே, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி 1, திமுக கூட்டணி 2, விஜய் 1, திரு சீமான் 4 வகையான கூட்டணி இருக்கும். இந்த 4 வகையான கூட்டணியை வைத்து இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைக்குங்கிற பார்வை தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவில் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி பிஜேபி நிறுத்த நாட்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் நான் சொன்ன முடிச்சிடறேன். எனக்கு 1 நிமிஷம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டைவர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் கூட இது அப்படி இருக்கிறதுனால இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிறது. மக்கள் என்ன நினைப்பாங்க? வெளிப்படையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, என்ன லஞ்ச லாவண்யம் மற்ற ஆட்சி, அந்த ஆட்சி தான் நமக்கு பலன் தருங்கிற பேச்சு இப்போ மக்கள்கிட்ட கிரவுண்ட் லெவலில். நம்ம ஊழலை பற்றி யாரும் பேசுறதே இல்லை, அதனால ஊழல் நடக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஊழல் தலையாய பங்கெடுத்திருக்கிறது இப்போ சமீப காலத்தில். அப்போ இந்த ஆளுங்கட்சிக்கு என்ன எதிர்ப்பு இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. ஆகையினால இந்த சூழல் இருக்கிறதுனால, இந்த 4 முனை போட்டி இருக்கிறதுனால திமுக அவளை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நண்பர் சேவியர் சொல்றது போல அவ்வளோ ஈஸியாக நிச்சயமாக கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே மோடி அலைன்னு ஒன்று பெருசாக பேசினாங்க. 2019 தமிழ்நாட்டில் மோடி அலை எடுபடலை. இங்கே திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. 2021 பெரிய மோடி அலைன்னு சொல்லி சொன்னாங்க. 2021 அந்த மோடி அலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருச்சு இங்கே இருக்கிற திமுக கூட்டணியுடைய அலை. சரி, அது உள்ளாட்சி தேர்தலில் அதான் பேசினாங்க. சரி, 2024 மோடி முன்ன வச்சு தான் பெருசாக பூகம்பப்படுத்தினாங்க. அதுவும் ஒன்றும் நடக்கலை. இப்போ திரும்பவும் அதிமுக பாஜகவோட திரும்ப கூட்டணி வச்சு முயற்சி செய்கிறாங்க. எப்போவுமே எடுபடாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு. கோட்பாட்டு அடிப்படையிலே இன்றைக்கி கூட பாருங்கள், ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் மாநில உரிமைகளை மீறி அங்கே ஊட்டியில் மாநாடு கூட்டுறாரு. அதிமுக ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. அப்போ அது ரொம்ப மிக முக்கியமானது. நீ மாநில உரிமை பேசக்கூட பேரறிஞர் அண்ணாவினுடைய பேரில் இயங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநரை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்கல அப்படின்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? அப்போ மக்கள் நம்பவே மாட்டாங்க. அப்போ இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை 4 கூட்டணி 5 கூட்டணி 6 கூட்டணி கூட எத்தனை கூட்டணினாலும் எத்தனை கட்சிகள் தனித்தனியாக நின்னா கூட திமுக கூட்டணி ஏன் வெற்றி பெறும் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு மாநில உரிமை, மாநில சுயாட்சி, நீங்கள் சுயமரியாதை, நீங்கள் சமூக நீதி, இதை பேசக்கூடிய மண். நீங்கள் பல கருத்துக்களை மத ரீதியாக மத வெறுப்புகளை வெறுப்பரசியலை முன் வச்சா கூட தமிழ்நாட்டில் மட்டும் இது நடக்காது அப்படிங்கிறதுக்கு பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் இந்த களத்தில், கலைஞர் அவர்களும் இந்த களத்தில் இருந்ததுனால இன்றைக்கி அந்த சூழல் மாறி இருக்குது. அதனால் இவர்கள் எடுக்கிற முயற்சி 2026 எப்போதும் எடுபடாது. அதற்காகத்தான் விஜய், சீமான் போன்றவர்களை இறக்கிவிட்டு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியும் தோல்வி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வலுவான கூட்டணி எல்லாம் எப்படி நகரப்போகிறது, கட்டமைக்கப்பட போகிறது என்று பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.